அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்று தமிழக முதல்வர் அறிவித்த இந்த அறிவிப்பு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகமே ஸ்தம்பித்த ஒரு செய்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நல்லா வீட்டுல தூங்கி காலையில எந்திரிச்சு மொபைல பார்க்கும்போது எல்லா அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் காசு வந்திருக்குங்க. ஒண்ணுமே புரியாம பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, ஆமா என் அக்கௌண்ட்லயே வந்திருக்கு, ஏன் வந்திருக்குன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க. அப்படி இந்த செய்தி காட்டு தீயா பரவும் போது தமிழக முதல்வர் ஒரு காணொலியை வெளியிடுகிறார். தமிழகத்தின் சார்பாக, தமிழக அரசின் சார்பாக உங்க எல்லா அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் வந்திருக்கோம் பாத்துக்குங்க. அதாவது வரலாற்றிலேயே முதல் முறை இந்த செய்தி மு.க. ஸ்டாலின் தளபதி தான் செஞ்சிருக்காருங்க. எல்லாம் நான் செய்ய போறேன் என்று சொல்லிட்டு செய்வாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் செய்வேன் என்று சொல்லாமலே செய்து விட்டு பிறகு நான் உங்க அக்கௌண்ட்ல காசு போட்டு நீங்க செக் பண்ணிக்கங்கன்ட்டார். வரலாற்று செய்திங்க இந்த செய்தி. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் பெண்களுக்கான ஊக்கத்தொகை 1000, 3000 ரூபாயும், அதே போன்று கோடை காலத்திலே மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அன்பளிப்பாக 2000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் கொடுத்த உடனே எதிர்கட்சி தலைவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தம்பித்து இருக்காங்க. என்னடா இது, எப்படி இவரால் இப்படி யோசிக்க முடியுதுன்ட்டு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானுங்க இது. உண்மையாகவே ஒரு தரமான சம்பவம். உலக வரலாற்றில இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத ஒரு சாதனை தமிழக முதலமைச்சர் அவர் செய்திருக்கிறார். நான் திமுக ஆதரவன் கிடையாது, திமுக உறுப்பினர் கிடையாது, இருந்தாலும் இந்த செயலை பாராட்டி ஆக வேண்டும். இன்றைக்கு மாதம் 1000 ரூபாயை விமர்சனம் செய்யக்கூடிய எதிர்கட்சி சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் நீங்க விமர்சனம் செய்றீங்க? இதனுடைய கஷ்டத்தை கிராமப்புறங்களில போய் கேட்டு பாருங்க. 1000 ரூபாயை வைத்து பலர் இன்றைக்கு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த 1000 ரூபாயின் சிறப்பு. எத்தனை மக்கள் இன்றைக்கு எதிர்த்தாலும் இன்றைக்கு இவர் செய்த இந்த காரியம் என்பது உலக மக்கள் அனைவரும் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இவர் ஒரு மிக சிறப்பான வேலை செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின்